ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் ரசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரசம் வந்து எப்படின்னா, சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரியுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது என்னென்னா அல்சர்னால தான் வந்து அந்த ப்ராப்ளம் வருது. அது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம், அதுக்கப்புறம் வரமிளகா காரம், பச்சை மிளகா பொடி எல்லாம் போட்டு பண்ணுவோம் நம்ம. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கெல்லாம் நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, வாரத்தில் ஒரு 3 நாள் 3 மந்த்ஸ் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்கு முக்கியமான பேசிக் 4 தான் அதுக்கு. மிளகு, ஜீரகம், 4 பூண்டு ரெண்டத்தையும் மிக்சியில் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கப் கோகோனட் மில்க்கு, தேங்காய் பால். தேங்காவை அப்படியே அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க, தேங்காய் பால் எடுத்து தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் நறுக்கக்கூடாது, வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. இவ்வளவு தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் தான் தாளித்து கொட்டணுங்க. அதனால் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சிடுத்து. கொஞ்சமாக கடுகு மட்டும், கடுகு நல்லா வெடிச்செடுத்து இப்போது இந்த நசுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இல்லைனா பச்சை வடை வரும், அதுக்கு தான். லைட்டாக வதங்கிடுத்து. இப்போது மிளகு, ஜீரகம், பூண்டு தட்டி வச்சது அது கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போது நம்ம தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அது. தேவையான மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான உப்பு நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கொதி வந்துட்டா இந்த டயத்தில் தேங்காய் பால் விட்டுறலாம். விடும்போது சிம்மில் வச்சுக்கணும். ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் விட்டதும் நல்லா கொதி வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டு சாப்பிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ.